Hi children, 4th standard mathematics worksheets 16, 17, 18 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Worksheet number 16, unit 4, time, multiple choice questions. Question number 1. Ganesh starts to take bath at 6:35 am. He completed his bathing at 6:50 am. Calculate the time duration of his bathing. கணேஷ் காலைல 6:35 மணிக்கு குளிக்க போகிறான், 6:50க்கு குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ அப்போ அவன் எவ்வளோ நேரம் குளிச்சிருக்காங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 6:50 ஏஎம்லேருந்து 6:35 ஏஎம்மை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் டி 15 minutes. Question number 2. The lunch break time of Karthik's office is between 12:45 pm to 1:30 pm. Calculate the time duration of the lunch break. கார்த்தியோட ஆஃபீஸில் லஞ்ச் டைம் 12:45 pmலேருந்து 1:30 pm வரைக்கும் இருக்குது. எவ்வளோ நேரம் லஞ்ச் டைம்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். 12:45லேருந்து 1 o'clock வரைக்கும் 15 minutes இருக்குது. 1 to 1:30 30 minutes. டோட்டலாக 45 minutes இருக்குது. The answer is D 45 minutes. Question number 3. Ravi departed to go to his hometown by train on 28th August. He arrived there on 1st September. How many days he travelled between days? ரவி தன்னோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் 28th ஆகஸ்ட் கிளம்புறான். ஊருக்கு 1st செப்டம்பர் போய் சேர்றான். ஸோ இதுக்கு இடையில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பிட்வீன்னு கேட்டிருக்கிறதுனால 28 கிளம்புறனாலையும் சேர்த்தக்கூடாது, போய் சேர்ந்த 1st செப்டம்பரையும் நம்ம சேர்த்தக்கூடாது. ஸோ இடையில இருக்கிறது மொத்தம் 3 days. ஸோ த ஆன்சர் இஸ் சி 3 days. Question number 4. Somu painted his house on Thursday to next Monday. What will be the days between Thursday to Monday? சோமு தன்னோட வீட்டை Thursday அன்னைக்கு பெயிண்ட் பண்ண ஆரம்பித்து Monday அன்னைக்கு முடிச்சிடறான். இந்த 2 நாட்களுக்கு இடையில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ Thursday ஆஃப்டர் Friday, Saturday, Sunday இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பி Friday, Saturday, Sunday. Question number 5. Varshini prepared 20 gulab jamuns at 5:45 pm to 6:35 pm. How much time she has taken for preparation? வர்ஷினி 20 குலோப் ஜாமுன் செஞ்சுருக்காங்க. செய்ய ஆரம்பித்த டைம் 5:45 pm, செய்ய முடித்த டைம் 6:35 pm. இடையில எவ்வளோ நேரம் அவங்க செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மென்டலாகவே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 5:45 to 6 ஒரு 50 minutes இருக்குது. 6 to 6:35 35 minutes இருக்குது. டோட்டலாக 50 minutes. ஆன்சர் சி 50 minutes. மேட்ச் த ஃபாலோயிங். 6 1 monthங்கிறது 4 weeks. 7 2 weeksங்கிறது 14 days. 8 குரு ஸ்டடி டைம் 7 pm to 9 pm 2 hours இடையில இருக்குது. ஆன்சர் 2 hours. 9 பிட்வீன் ஜூன் 29th to ஜூலை 22nd இடையில 2 days இருக்குது. ஸோ ஆன்சர் 2 days. கிலோமீட்டர் 3 வெரி ஷார்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 10. ஃபாத்திமாஸ் டெய்லி ஹோம்ஒர்க் ஷெட்யூல் கிவன் பிலோ அண்ட் கால்குலேட் த டைம் டியூரேஷன். ஃபாத்திமாவோட டெய்லியும் ஹோம்ஒர்க் செய்கிற டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டியூரேஷனை கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் 1 தமிழ். ஸ்டார்டிங் டைம் 6 pm, எண்டிங் டைம் 6:45. ஸோ இடையில 45 minutes இருக்குது. ஸோ டைம் டியூரேஷன் 45 minutes. இங்கிலீஷ் 7 pmக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7:30 pmக்கு முடிக்கிறாங்க. இடையில 30 minutes இருக்குது. ஸோ ஆன்சர் 30 minutes. மேத்தமெட்டிக்ஸ் 7:30 pm ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 8:20 pm முடிக்கிறாங்க. ஸோ 7:30 to 8 30 minutes இருக்குது. 8 to 8:20 20 minutes இருக்குது. டோட்டலாக 50 minutes இருக்குது. ஆன்சர் 50 minutes. Question number 11. If a third day of a week is Tuesday, then what is the 7th day of the week? How many days are there between the 3rd and 7th day of the week? ஒரு வாரத்தில் 3வது நாள் டியூஸ்டேவாக இருக்குது. அப்போ 7th day என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்தது 2 நாட்களுக்கும் இடையில் இருக்க டேஸ் வந்து எத்தனைன்னு அதையும் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3rd day Tuesday, 4th day Wednesday, 5th day Thursday, 6th day Friday and 7th day is Saturday. So in between there are 3 days. So the 7th day is Saturday and in between days are 3 days. Question number 12. Shiva admitted in a hospital on 25th October. He got treatment and get recovery on 2nd November. How many days was he getting treatment? சிவா 25th அக்டோபர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். 2nd November அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ரெக்கவரி ஆகிறான். ஸோ அவன் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் போனான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அக்டோபரில் மொத்தம் 31 days. 25th அட்மிட் ஆனதுனால அதுக்கு முன்னாடி இருக்க 24 days நம்ம சப்மிட் பண்ணோம்னா அக்டோபரில் 7 days அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். நவம்பரில் 2 days. அப்போ டோட்டலாக 9 days ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். கொஷின் நம்பர் 13. வாட் ஆர் த டேஸ் பிட்வீன் சாட்டர்டே டு வெனஸ்டே? சாட்டர்டேவுக்கும் வெனஸ்டேவுக்கும் இடையில் இருக்கிற நாட்களை நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போ சாட்டர்டேக்கு அடுத்ததாக சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஸோ 3 days இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ்
Sunday, Monday, Tuesday. Term 3, worksheet number 17, Unit 5, Money. Choose the correct answer. Question number 1. How many 50 rupees notes are there in 2000 rupees note? 2000 ரூபாய் நோட்டில் எத்தனை 50,000 நோட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 2000 50 நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ த ஆன்சர் இஸ் B 40. Question number 2. In 100 paise is equal to 1 rupee. Then 400 paise is equal to dash rupees. 100 paise 1 rupee na 400 paise 4 rupees. So the answer is C 4 rupees. Question number 3. 10 rupees is equal to 1000 paise. Then 100 rupees is equal to dash paise. Answer B 10,000 paise. Question number 4. Kadir bought CD, ball and geometry box for 8 rupees 50 paise, 12 rupees 50 paise and 29 rupees 50 paise respectively. How much he paid to all things? கதிர் CD, பால், ஜியோமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கான். இதுக்கு மொத்தமாக சேர்த்து எவ்வளோ பே பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இது மூணையுமே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் த ஆன்சர் இஸ் 50 rupees 50 paise. Question number 5. Tamilvelan had 200 rupees and he bought a pen 5 rupees 50 paise, a pencil 3 rupees 50 paise and a book 102 rupees 50 paise. How much amount will be remaining? தமிழ்வேலன் கிட்ட 200 ரூபாய் இருக்குது. பென் 5 ரூபாய் 50 காசுக்கு வாங்குகிறான். பென்சில் 3 rupees 50 பைசைக்கு வாங்குகிறான். புக்கு 102 rupees 50 பைசைக்கு வாங்குகிறான். ஸோ மீதி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா தமிழ்வேலன் மொத்தமாக வாங்கின பொருட்களுடைய அமௌண்ட்டை கூட்டணும். ஸோ 102 rupees 50 paise, 5 50, 3 50 paise இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 111 rupees 50 paise வருது. ஸோ அவன் கையில் வச்சுருந்தது 200 rupees. ஸோ அந்த 200 rupeesலேருந்து 111 rupees 50 paise நாம் சப்ட்ரேட் பண்ணோம்னா அவங்ககிட்ட பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் அமௌண்ட் ஆன்சர் B 88 rupees 50 paise. ரோமன் லெட்டர் 2 மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏல இருக்க கொஷின்ஸ்க்கு பியில் இருக்க ஆன்சர்ஸை கரெக்டாக எடுத்து மேட்ச் பண்ணணும். கொஷின் நம்பர் 6. 32 rupees 60 paise plus 22 rupees 40 paise ஆட் பண்ணால் 55 rupees. கொஷின் நம்பர் 7. 150 paise இதை நாம் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 1 rupee 50 paise. கொஷின் நம்பர் 8. 52 rupees 80 paise minus 40 rupees 80 paise சப்ரேட் பண்ணால் 12 rupees. கொஷின் நம்பர் 9. rupees 88 divided by 4 ஆன்சர் rupees 22. 10th question. 3,421 rupees 50 paise into 6. The answer is 20,529 rupees. Roman letter 3. Fill in the blanks. 11. Kalpana saves 260 rupees in each month. She will save rupees 3,380 in dash month. கல்பனா ஒரு மாதத்தில் 260 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ மாதங்களில் 3,380 rupees சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நாம் 3,380 rupees 260 rupees டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 13 months. Question number 12. After buying some grocery for 15,194 rupees 40 paise, Ravi is left with 805 rupees 60 paise. Ravi had dash in the beginning. Ravi எல்லா பொருட்களையும் வாங்கினதுக்கு பிறகு அவன் கையில் 805 rupees 60 paise இருக்குது. பொருட்கள் வாங்கின காஸ்ட்டு 15,194 rupees 40 paise. அப்போ பிகினிங்கில் ரவிக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பத்தில் கடைக்கு போகும்பொழுது ரவி எவ்வளோ கொண்டு போயிருப்பான்னா அவன் கையில் இப்போ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டையும் பொருட்கள் வாங்கின அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் த ஆன்சர் இஸ் 16,000 rupees. Question number 13. Vikram has 50 rupees. He spends 15 rupees for biscuit, 15 rupees for a drinking water and 10 rupees for a coffee. The Vikram has left. இப்போ விக்ரம் 50 rupees எடுத்துகிட்டு கடைக்கு போகிறான். 15 rupeesக்கு பிஸ்கட், 15 rupeesக்கு வாட்டர், 10 rupeesக்கு காஃபி வாங்குகிறான். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணானோ அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 40 rupees கிடைக்கிது. அவன் எடுத்துகிட்டு போனது 50 rupees. ஸோ 50லேருந்து 40 சப்ரேட் பண்ணோம்னா மீதி 10 rupees. ஸோ அதுதான் அவன் கையில் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 10 rupees. Roman letter 4 very short answer. 14. Parveen bought a saree and a towel for 3,590 rupees 50 paise. If the towel cost is 107 rupees 75 paise, what is the cost of the saree? பர்வீன் சேரையும் டவலும் சேர்ந்து 3,590 rupees 50 பைசேக்கு வாங்குறாங்க. அதில் டவல் காஸ்ட்டு மட்டும் 107 rupees 75 பைசே. அப்போது சேரையோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நாம் சேரையும் டவலும் வாங்கின காஸ்ட்டில் இருந்து டவல் காஸ்ட்டை சப்ரேட் பண்ணோம்னா மீதி சேரையோட காஸ்ட் கிடச்சிரும். ஸோ த காஸ்ட் ஆஃப் சேரீ அண்ட் டவல் 3,590 rupees 50 paise. Cost of the towel 107 rupees 75 paise. Separate பண்ணா cost of the saree is
3482 rupees 75 paise. ஸோ saree 3482 rupees 75 பைசேக்கு வாங்கியிருக்காங்க. Question number 15. The price of a notebook 57 rupees 50 a month ago. Now it is 64 rupees 75. How much price increased? ஒரு புக்கோட விலை போன மாதம் 57 rupees 50 பைசே, இந்த மாதம் 64 rupees 75 பைசே. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸுங்கிறதுனால நம்ம செப்பரேட் பண்ணோம். 64 rupees 75 பைசேலேருந்து 57 rupees 50 பைசேவை செப்பரேட் பண்ணால் ஆன்சர் இஸ் 7 rupees 25 பைசே. ஸோ த புக் 7 rupees 25 பைசே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Term 3, Worksheet 18, Unit 6, Fraction. Multiple choice questions. First question, from given figures, compare the fraction of shaded area. Choose the correct symbol and put in box. இங்கே ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே ஷேட் பண்ணியிருக்க ஏரியாவுக்கு ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சரியான சிம்பிள் கிரேட்டர் தானா, லெஸ் தானா, ஈக்குவலா அப்படிங்கிறத இல்லை நாட் ஈக்குவலாங்கிறத அந்த பாக்ஸில் சென்டரில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் 4/8 ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சோம்னா அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. செகண்ட் பிக்சரில் ஷேடட் ஏரியா 2/4, அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ த ஆன்சர் இஸ் ஈக்குவல் சிம்பிள் சி. கொஸ்டின் நம்பர் 2, விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் இன் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் பி, 3/4 இஸ் ஈக்குவல் டு 12/20. ஏன்னா 3/4ஓட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 4/4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12/16 வரணும். பட் இங்கே 12/20 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 3, வாட் ஃப்ராக்ஷன் ஹேஸ் டினாமினேட்டர் 30 அண்ட் இஸ் ஈக்குவலன் டு 4/5. எந்த ஃப்ராக்ஷனுக்கு கீழே இருக்க ஆன்சர்ஸில் டினாமினேட்டர் 30 இருக்குது, அதே சமயம் 4/5க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே டினாமினேட்டர் 30 தான். ஸோ எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ டினாமினேட்டர் 30 வரணும்னா 4/5க்கு ஈக்குவல். ஸோ 5ஐ 6ஆல் நான் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 30 கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 6 are 24, 5 6 are 30. அப்போ 24/30ங்கிறது தான் 4/5க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, 24/30. Fourth question, which one of the following is not an equivalent fraction? 1/2, 6/12, 9/16, 12/24. இதில் எது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. 1/2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 6/12. ஸோ அது கரெக்டாக இருக்குது. 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 12/24 கரெக்டாக இருக்குது. 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 9/18 வரணும். பட் 9/16 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் an equivalent fraction. ஆன்சர் பி, 9/16. Number 5, write the equivalent fractions represented by the shaded portions of these figures. இங்கே இருக்க ரெண்டு பிக்சரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸை ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரில் ஷேடட் ஏரியாவுக்கு 1/5, செகண்ட் பிக்சரில் மொத்தம் 10 இருக்குது, ஷேடட் ஏரியா 2. ஸோ த ஃப்ராக்ஷன் இஸ் 2/10. ஸோ 1/5 இஸ் ஈக்குவல் டு 2/10. த ஆன்சர் இஸ் பி, 1/5 இஸ் ஈக்குவல் டு 2/10. Number 6, which one is a correct equivalent fraction of 30/45? 30/45ஐ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3/3ஆல் டிவைட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது 10/15 கிடைக்கிது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, 10/15. ரோம் லெட்டர் 2, fill in the blanks. 7, in equivalent fractions 1/5 is equal to 2/10 is equal to 3/15 is equal to next என்ன வரும்னு கேட்குறாங்க. டினாமினேட்டரில் 30 இருக்கிறதுனால 5ஐ 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் சைட்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 6ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 6/30. Question number 8, dash is the simplest form of 5/5. 5/5 both sides are equal, numerator and denominator. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 1/1 கிடைக்கும். 1/1னா அது 1 தான். ஸோ simplest form of 5/5 is 1. Short answers. Question number 9, find the fraction which is equivalent to 1/2 and the sum of the numerator and denominator is 15. நாம் 1/2க்கு ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்கணும். அதே சமயம் அந்த கண்டுபிடிக்கிற ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணால் 15 வரணும். ஸோ இதை சுலபமாக கண்டுபிடிக்க நம்ம 1/2னுடைய ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸை வரிசையாக கண்டுபிடிச்சிக்கிட்டே போய் பார்ப்போம். அதில் எதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆன்சரை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1/2ஐ 2/2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/4, 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6 வருது. ஸோ இது கிடையாது. அடுத்ததாக 3/3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3/6, ஆட் பண்ணால் 9 கிடையாது. 1/2ஐ 4/4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4/8, 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 12 கிடையாது. அடுத்தது 1/2ஐ 5/5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5/10 வருது. இங்கே நியூமினேட்டர் 5ஐயும் டினாமினேட்டர் 10ஐயும் ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. ஸோ கொடுத்த கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 1/2க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், அதே சமயம் நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணால் 15 வரக்கூடிய ஃப்ராக்ஷன் எதுனா 5/10. Number 10, if 9/4 is equal to 3/x,
ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். 9/24 3/xம் ஈக்குவல் ஃப்ராக்ஷன்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூவை கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஒரு ஃப்ராக்ஷனை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணாலோ இல்லை மல்டிபிள் பண்ணாலோ நமக்கு வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும்னு. ஸோ அதே கான்செப்ட் படி இப்போ 9ல் இருந்து 3 கிடைக்கணும்னா 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 9/24 3/3ஆல் டிவைட் பண்ணால் நியூமரேட்டர் 9/3 3 கிடைக்குது, டினாமினேட்டரில் 24/3 8 கிடைக்குது. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 8. Question number 11. Find the value of x. 3/4 is equal to x/16. போன சம் மாதிரியே தான் 3/4ம் x/16ம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ 3/4லேருந்து x/16 கிடைக்குது. டினாமினேட்டரில் 4லேருந்து 16 கிடைக்கணும்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஸோ போத் சைட்ஸ் மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 × 4 12, 4 × 4 6. ஸோ த x value is 12. Question number 12. Find the values of x. இங்கேயும் எக்ஸோட வேல்யூவை கேட்குறாங்க. 2/x is equal to 6/18. ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ராங்காக இருக்குது. அதாவது போட முடியும், பட் டெசிமல் பாயிண்ட்ஸில் ஆன்சர் வரும். 4th கிரேடுக்கு அவ்வளோ தூரம் நம்ம போகிறது இல்லை. மேபி இங்கே 2 வர வேண்டிய இடத்துல 3 வந்துருந்தா கொஷின் கரெக்டாக இருக்கும். ஸோ 3/6 is equal to 6/8ன்னு வச்சு போடுவோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம 2/2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6/8 கிடைக்குது. ஸோ x is 4. Question number 13. Find the value of x. 1/2 is equal to x/4 is equal to 3/6. இந்த மூணுமே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். 1/2லேருந்து x/4 கிடைக்குது. அப்போ 2ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 4 கிடைக்கும். ஸோ போத் சைட்ஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/4 கிடைக்குது. ஸோ த x வேல்யூ இஸ் 2. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டோட 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதோடு நிற்க போகிறது இல்லை. அடுத்ததாக மற்ற கிளாஸஸ்னுடைய இங்கிலீஷ் மீடியம் ஒர்க் ஷீட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே அப்டேட்டட். Don't forget to subscribe and share. Give a like. Thank you.